நம் கற்றுணர்ந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் இடையிலே நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் வாடிக்கையாளர் உளவியல். வாடிக்கையாளர் உளவியல்னா என்ன? அதை கஸ்டமர் சைக்காலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். வாடிக்கையாளருடைய மனநிலையை தொடர்ந்து படித்து கொண்டிருப்பது இல்லையா? வாடிக்கையாளரோட மனநிலை ஏன் படிக்கணும்னு கேட்டால், எந்த காரணத்துக்காக நம்மக்கிட்ட தொடர்ந்து அவங்க இன்னமும் நம்மக்கிட்ட நம்மளுடைய சேவைகளை பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனால் என்ன ஆகிடுன்னா, கொஞ்ச நாள் கழித்து நம்ம நினச்சிப்போம், இதுதான் அவனுக்கு தேவை, இதுதான் அவனுக்கு விருப்பம், எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எது கொடுத்தாலும் செய்வான் அப்படிங்கிற ஒரு மமதை பல நேரங்களில் எல்லாருக்கும் வந்துடும். அது இந்த மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் வரும்பொழுது, தேக்கம் வரும்பொழுது, இல்லை நம்முடைய போட்டியாளர் நல்லா செய்கிறப்ப தான் அதிலிருந்து நம்ம இல்லை அவனுக்கு என்ன தேவை, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளருடைய மனநிலை பெறுவதற்காக தனிப்பட்ட முறையில் மூலதனம் செய்யும் நிறுவனங்கள் என்றும் முன்னணியில் இருக்கும். ஏன்னா இதுவும் அது ஒரு ஃபீல்டு மாதிரி. அதாவது இப்போ சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட தொடர்ந்து ஒருத்தர் ஏன் வந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியணும். ஊர் பூரா இருக்குது ஹோட்டல், நம்ம ஹோட்டலுக்கு ஏன் வரணும்? எல்லா இடத்துலையும் இட்லி கிடைக்கிது, ஆனால் இங்கே மட்டும் ஏன் இட்லி சாப்பிடணும்? எல்லா இடங்கள்லையும் செய்தி கிடைக்கிது, நம்மளுடைய செய்தித்தாளை ஏன் வாங்கணும்? எல்லா சேனல் நடக்குது, நம்ம சேனலை மட்டும் ஏன் பார்க்கணும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கானவர்கள் நம்மை தேடி வருவதற்கான என்ன காரணம், பிரத்யேக காரணங்கள் என்ன? யூஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ஆங்கிலத்தில். அதாவது நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு விற்பனை திறன்கள் என்னென்னலாம் இருக்குது, எதை சொல்லி இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கொடுக்க முடியுது. நம்ம ஏன் கொடுக்குறோம், அவங்க ஏன் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு தெரியாமல் போகும்பொழுது தான் தொடர்ந்து தோல்விகள் வருது. சில பேர் பார்த்து வெற்றி இயக்குனர்கள்ங்கிறோம். ஏன் அவருடைய படங்கள், ஒரு சிலரோட படங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுதுன்னா, அவங்க கண்டிப்பாக வாடிக்கையாளருடைய மனநிலை முழுவதுமாக புரிந்து கொள்கிறார்கள். எந்த விதமான கதையை சொன்னாலும் சொல்கிற விதத்தில் வாடிக்கையாளர்கள் ஈர்க்கிறாங்க. உட்கார்ந்து படம் பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய மனநிலையை புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த இடத்துல கை தட்டணும், இந்த இடத்துல அவன் அழுகணும், இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல அவன் யோசிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவர் நல்ல இயக்குனராகிறார். ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னால், பிரபலமான இயக்குனர் ஒருத்தர் சொன்னார், எல்லா படத்துலேயும் கடைசியில் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி, 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குத்துப்பாட்டு இருக்கும். ஒரு படத்தில் ஒரு ஃபாஸ்ட் சாங் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம பார்க்குற 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு இன்டர்வெல் இடைவேளையெல்லாம் விட்டு வந்தால் கூட இடைவேளைக்கு அப்புறம் ஒரு அசதி வரும். தொடர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து விழுந்திருக்கும் பொழுது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு சின்ன அசதி வரும். எல்லா இடங்கள்லையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2ஆம் பாதியில் கதையை முக்கியமாக நகர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துடுது. எப்படின்னா, முதல் பாதியில் கதைக்குள்ளே போகிறதையும் அந்த எல்லா கவர்ச்சிகள்லையும் உள்ளே போய்டுறோம், இடைவேளை வந்துடுது. இடைவேளைக்கு அப்புறம் கதையை முழுசாக நம்பும்படியாக புரியும்படியாக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அப்போ அதையும் மீறி ஒரு அயற்சி கொஞ்சம் வரும். என்ன அப்படின்னா, அப்போ அந்த அயற்சியை போக்குறதுக்கு ஒரே வழி ஒரு வேகமான பாடல். அந்த வேகமான பாடலில் அவன் புத்துயிர் பெற்று உட்காரும் பொழுது கிளைமேக்ஸ் கொண்டு போய்ட்றாங்க, உச்சக்கட்டத்தை கொண்டு போய்ட்றாங்க, அந்த கிளைமேக்ஸ் லீட் பண்ணி. இது ஒரு ஃபார்முலா. இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடிக்கையாளருடைய எந்த மாதிரி மனநிலைன்னா, ஒரு உட்கார்ந்துருக்கும் பொழுதே முன்ன 3.5 மணி நேரம் உட்கார்ந்தாங்க, இன்றைக்கி படம் 2 மணி நேரம் சுருங்கி போச்சு. அது இன்றைக்கி வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய கட்டாயம் நிறையா வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் தேட்டருக்குள்ளே போய் பார்க்கணுங்கிறப்போ அவருடைய எனது உடல் அசதி, மன அசதி எல்லாத்தையும் கணக்கில் இட்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் இஷ்யூஸ், கவன குவிப்பு இன்றைக்கி எல்லாருக்கும் பிரச்சனை. படம் பார்க்குறப்ப அவன் செல்லை நோண்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. யாரும் முழுமையாக படம் பார்த்தல் அப்படிங்கிறதே சிக்கலாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கொடுக்கின்ற விஷயத்தை சுருக்கமாகவும் அவர்களுக்கு, அதாவது மேலே அண்ணாந்து பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயமாகவும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இது ஒவ்வொரு தொழிலிலும் நடக்குது, எல்லா இடங்களிலும். சினிமாவில் மட்டும் இல்லை. இன்றைக்கி என்னது, அரசியல் கட்சிகள் இன்றைக்கி எல்லாம் இந்த வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க, ட்வீட் பண்ணுறாங்க பெரிய தலைவர்கள்லாம்.
ட்விட்டர் மிக மிக அளவுக்கு பிரபலமாயிட்டிருக்கு இன்றைக்கி. ஏன்னா கருத்துக்களை ஒருத்தரை ஒரு இடத்துல வந்து சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாம், அதாவது இதுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன நினைக்கிறார் இதை பற்றிங்கிறத உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேணும். உடனே தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், அதற்கேற்ற அளவிற்கு இன்றைக்கி நமக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது. அப்போ அரசியல் கட்சிகளும் என்ன ஆகுது, அரசியல் தலைவர்களும் மெல்ல மெல்ல தொழில்நுட்பத்தின் மூலமாக வாடிக்கையாளர்கள், ஏன்னா முன்ன காத்திருக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஏன் வந்தது? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு என்ன கலாச்சாரம் எப்போ வந்தது அமெரிக்காவில்னா, உட்காந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, காரில் தான் நான் போயாகணும், காரில் நான் தொடர்ந்து போகணுன்னா எனக்கு பசிக்கும், போய் சாப்பிட முடியாது, அப்போ நான் கார்லேயே சாப்பிட்ணும். நான் கார்லேயே சாப்பிட்ணுன்னா காரில் சாப்பிட்ற அளவுக்கு தங்கக்கூடிய உணவாகும், திடமாகவும் இருக்கணும், அதற்கான பேக்கிங் இருக்கணும், வாங்குகிற நேரம் மிக குறைவாக இருக்கணும், போய் நின்னா உடனே டக்குன்னு கொடுத்து வாங்கிட்டு வரணும். இதனால தான் வந்தது. ஸோ அப்போ என்ன, வாடிக்கையாளருடைய வாழ்க்கை முறை மாறும் பொழுது வாடிக்கையாளர் சாப்பாடுன்னா உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு காலம் இருந்தது, உட்காந்து மட்டும்தான் சாப்பிட்ணுன்ட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம காரில் போயிட்டே சாப்பிட்லாம், காரில் போய் கடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ வாடிக்கையாளருடைய தேவைகள் மாறும் பொழுது வியாபாரங்கள் அதை கணக்கில் கொள்ள வேண்டும். அவர்கள் தேவைகள் மாறுகிறது, இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியாபார சேவை கொடுக்க முடியுமா, அதற்கேற்ற மாதிரி ஒரு இது நம்ம பொருள் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் புதிய தொழில்கள், புதிய பொருட்கள், புதிய சந்தைகள் உருவாகுது. இப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்னு நினச்சே பார்த்ததில்லை. இன்றைக்கி இதில் இன்றைக்கி விமான நிலையங்களில் போனீங்கன்னா என்ன தாமதமாகுது, நிறையா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் பொழுது போகும் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. முன்னே என்னென்னா ஏதாவது போய் ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கி படிப்பாங்க, இல்லை ஏதாவது சாப்பிடுவாங்க. இன்றைக்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன அளவு உட்காந்துட்டே நீங்கள் இதில் மசாஜ் பண்ணிக்கலாம், இருக்கிற நேரத்தில் அரை மணி நேரத்தில் நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்னலாம் செய்ய வைக்க முடியுமோ என்ன வேணால் பண்ணலாம், முடி திருத்தகம் வச்சுக்கலாம், உள்ள அரை மணி நேரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போது வாடிக்கையாளருடைய மாறுகின்ற தேவைகளை, மாறுகின்ற உலகத்தை தொடர்ந்து கவனித்து கொண்டிருத்தல் மட்டும்தான் வியாபாரத்தில் நம்மை தக்க வைக்க முடியும். எப்போவோ ஆரம்பித்த பொருள் எப்போவுமே வாங்கிக்கிட்டு இருக்கிற வாடிக்கையாளர் இப்படியே போயிடும் அப்படின்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நம்ம தொழில் மெல்ல மெல்ல தோல்வியை தழுவ ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய தேவைகளுக்கு எப்படி நம்முடைய தொழிலை பொருத்தி கொள்வது அப்படின்னு பார்ப்பதற்கு வாடிக்கையாளர் உளவியல் அவசியம் தேவை. அடுத்த வாரமும் இதை பற்றி பேசுவோம்.